அவ்விசுவாசிகள் அவங்களால அத நம்ப முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கர்த்தர தெரியல. கர்த்தர பற்றி எதுவும் புரியல. அதனால அதெல்லாம் சாத்தியமே இல்ல அப்படின்னு நெனைப்பாங்க. அவங்க நெனைக்கிறது மட்டும் இல்லாம, அவளுக்குள்ளயும் அந்த அவிசுவாசத்த புகுத்தி விடுவார்கள். "ஐயய்யோ! இதெல்லாம் நீ செய்யாதம்மா. இதெல்லாம் சாத்தியமே இல்ல. இதெல்லாம் முடியவே முடியாது. நீ முட்டாளா இருக்கியே! அது எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்கவே முடியாது. இதுவரைக்கும் இது மாரி யாருக்காவது நடந்து நீ பார்த்திருக்கியா?" அப்படின்னு சொல்லி அவளுடைய இருதயத்துல அவ்விசுவாசத்தை விதைப்பார்கள். இப்போ இந்த பெண்ணுடைய இருதயத்துல அந்த மாதிரி ஏதாவது ஒரு விரிசல் வந்துவிட்டால், அந்த விசுவாசத்துல ஒரு விரிசல் வந்துவிட்டால், அங்க தேவனால அற்புதம் செய்ய முடியாமல் போய்விடும். இப்படித்தான் இயேசுவும் ஒரு இடத்துல செய்றாரு பாருங்க. திரளான ஜனங்கள் மத்தியில இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்துல ஜெப ஆலய தலைவனா இருக்கக்கூடிய ஒருவன், அதாவது அவன் பேர் வந்து எவீரு. அவன் இயேசுவ தேடி ஓடி வரான். ஓடி வந்து அவரோட பாதத்துல விழுந்து அவன் அழுகுறான். இந்த மாரி என்னுடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கிறா. அவ சாக போற நிலைமையில இருக்கிறா. நீங்க வந்து அவ மேல கைய வச்சீங்கன்னா அவ சுகமாயிடுவா. அவ அந்த மரணத்தின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வா அப்படின்னு சொல்லி அவன்